தவிர்த்து இன்னொருவரினுடைய பக்தியை ஆச்சரியமாகவோ உயர்வாகவோ எடுத்துக்கொண்டு ஆஹா அவரை போல என்னால பக்தி பண்ண முடியாது அப்படின்னு சொல்றவங்க ரொம்ப குறைச்ச. அந்த ஏற்றுக்கொண்ட ஒரு மிகப்பெரிய ஞானி ஒருத்தர் இருந்தார். அவர் தான் பட்னத்தார். ஒரு பட்டினத்துல அவதாரம் பண்ணினார். பட்னம்னா இப்ப இது பட்னம். அப்போ காவேரி பூம்பட்டினம், அது பட்டினம். அந்த ஊருக்கு பேரே பட்டினம்னு பேர். காவேரி பூம்பட்டினத்தில் அவதாரம் பண்ணின பட்டினத்து சுவாமிகள் யார் உண்மையான ஞானிங்கிறத உலகத்துக்கு காட்டிய ஞானி அவர். ஞானி எப்படி இருப்பார்னு கேட்டதுக்கு அவர் தான் அடையாளம் சொன்னார். ஞானி எப்படி இருப்பார்? தாடி வச்சிருப்பார், வேஷ்டி கட்டி இருப்பார், காவி உடுத்தி இருப்பார், மடத்துல உட்கார்ந்திருப்பார், மரத்தடியில உட்கார்ந்திருப்பார், மலை மேல இருப்பார், எப்போதும் ஜபம் பண்ணிட்டே இருப்பார், யார் எது கேட்டாலும் கொடுப்பார். இப்படி எல்லாம் ஞானிக்கு ஏதாவது அவர் அடையாளம் சொன்னாரானா ஒன்னும் சொல்லல. பட்டின